ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரன் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனும் வீராவும் ஜவுளி கடையை திறக்கிறதுக்காக வள்ளிகிட்ட சொல்லவும் வள்ளியும் கடையை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளியோட பெரிய வைக்கப்போம் அதை பார்த்துட்டு வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாறன் வீரா ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா உள்ளே வாங்க மாமா அப்படி சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் கடைக்குள்ளே வராங்க. அப்போ பார்க்கும்போது ராமச்சந்திரன் கடைக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்ததுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கடையை மாறனுக்கு வீராவுக்கு கொடுத்தாங்களா, அந்த ஓனர் ராமச்சந்திரன் அந்த ஓனரை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள் உங்கள் கடையை என் பையனுக்கு நீங்கள் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, என்ன சார் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நானே என் கடையை விற்கிறதுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அது என் பையனுக்கே நீங்கள் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, தாராளமாக நான் கொடுக்குறேன் நீங்களே வாங்கிக்கிடுங்க அப்படிங்கவும், இல்லை அது நீங்கள் ஏன் மூலியமாக நீங்கள் கொடுக்கக்கூடாது, நீங்களே மாறனை கூப்பிட்டு சொல்லுங்கள், அவன்கிட்ட இவ்வளோ ரூபா கேளுங்க, அவனால் கொடுக்க முடியலன்னா அந்த ரூபாயை நானே உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அவர் ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் மாறன் கிட்ட இந்த மாதிரிக்கு நான் விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதை நீங்கள் தெரிஞ்சே நீங்கள் செய்ய வேண்டியது தானே, உங்கள் பையனுக்கு தானே நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அவனுக்குன்னு பொறுப்பு வரணும், அவனே தான் தன்னால் முன்னேறணும்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு ஒரு நினைப்பு இருக்கும், இதை நான் வாங்கி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவனுக்கு அந்த பொறுப்பு வராது, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன், நான் தான் இந்த மாதிரிக்கெலாம் சொன்னேன்னு அவனுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது, கண்டிப்பாக தெரியாது ராமச்சந்திரன் சார், நீங்கள் எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறீங்க, அதுக்காக நான் அது பண்ண மாட்டேன்னா என்ன அப்படிங்கவும், அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட 2 லட்ச ரூபா பணம் கேளுங்க, அப்படியே அவனால் கொடுக்க முடியலன்னா அந்த 2 லட்ச ரூபா பணத்தை நானே தந்துருந்தேன், ஏன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள், அந்த கடைக்கு உள்ளது நானே தந்துருந்தேன், ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் இவ்வளோ ரூபா தான் கேட்கணும், ஆனால் அதுவும் கொடுக்க முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் அது விட்டுருங்க, நானே அந்த பணத்தை கொடுத்துருந்தேன், ஆனால் கடையை நீங்கள் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தேன் அப்படிங்கவும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு அவங்க இந்த கடை ஓனர் இந்த மாதிரிக்கு தான் மாறன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கடையை விற்க போகிற மாறன் நீ வாங்கிக்கிட்டுதியான்னு சொல்லி கேட்கவும், மாறனும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தது தான் வீரா 2 லட்ச ரூபா பணத்தை அவங்க ரெடி பண்ணி கொடுக்கவும் அந்த கடையை அவங்க வாங்கியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி எல்லாமே மாறனுக்கு உயர்த்தணும், மாறனை நல்ல வழியில் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு அவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி ராமச்சந்திரன் தான் எல்லா உதவியும் பண்ணுற விஷயம் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இதை ராமச்சந்திரன் ஃப்ளாஷ்பேக்காக அவங்க நினைக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி இந்த கடைக்கு முதலாளியாக வீராவும் மாறனும் இருக்கிறத பார்த்துட்டு ராமச்சந்திரன் அது வெளிக்காட்டி காட்டாலும் அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ மாறனுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சுது, அவனுக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தனி கடையை ஏற்படுத்தி கொடுத்தாச்சுது. வீரா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டா, அவளும் மாறனுக்காக எவ்வளோ நாளும் கஷ்டப்பட தயாராக இருக்கிறா, இதுதான் எனக்கு வேணும், என் பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கண்கலங்குறாங்க. ஆனால் அது வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் அந்த ஜவுளி கடையில் ஒரு வேஷ்டி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ரூபாய் வீரா கிட்ட கொடுக்கவும், அப்போ வியாபாரம் நீங்கள் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா ராமச்சந்திரன் கொடுத்த பணத்தை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்துட்டு மாறனும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தியா, மாறன் என் பேரை வச்சிருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் மாறனுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துருச்சுது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா, இது எல்லாத்த காரணம் பின்னாடி இருக்கிறது வீரா தானே அப்படின்னு சொல்லவும், ராமச்சந்திரனும் ஆமா வள்ளி அப்படிங்கிறாங்க. என்னன்னா ஒரே வார்த்தையில் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டேன், மாறன் பாரு கூடிய சீக்கிரத்தில் பெரிய தொழிலதிபராக அவன் மாற போகிறான் அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அதுதானே என்னுடைய ஆசை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விஜி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, மாறனும் வீராவும் இவ பேரே வச்சதுனால ஒரே மாறனும் வீராவோட புகழாரமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. நேற்று வரைக்கும் இந்த வீராவை போட்டு இவ திட்டிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு என்னென்னா ஒரே வீராவோட புராணமாக தான் இருக்குது, இன்னைக்கு வச்சிருக்க பாரு உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜி அவங்களுடைய வள்ளியோட கதையை முடிக்கிறதுக்காக சில பேருக்கு ஃபோன் பண்ணவும், அடுத்து பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாறனுங்க பாரு, இந்த ஃபோனில் அவள் விஜி யாருக்கோ ஃபோன் பேசியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற, திரும்பவும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாள் அப்படின்னு மாறன் கேட்கும்போது, என்னன்னு தெரியலையே, ஒவ்வொரு தடையும் இந்த ஃபோனில் இருந்து அவள் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, இப்போ அவள் என்ன பண்ண போகிறாள், யாருக்கு என்ன தீங்கு பண்ண போகிறாலும் தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, சரி நீ பயப்படாத என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீரம் அவங்க விஜி பேசியிருக்கிறாங்களா அதை அவங்க கேட்குறாங்க. அதை கேட்டதுமே 2 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்பத்தில் அடுத்த ஒரு டிக்கெட்டை சோழி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசியிருக்கிறாங்க.
ஐயோ இவ யாருக்கு இப்போ என்ன பண்ண போறாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் பதட்டம் அடைகிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, சரி நம்ம கண்மணி கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம், கண்மணிக்கு வந்து யாரை வந்து இது பண்ண போகிறான்னு ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரியுன்னு சொல்லவோ அடுத்து கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க வீரா. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, வீரா நான் உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன், நீயே பண்ணிட்ட, ஆனால் வந்து எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு முடியல இந்த விஜயால் அப்படின்னு சொல்லவும், சரி கண்மணி, விஜய் வந்து அவள் ஃபோனில் வந்து யாருக்கிட்டேயே வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒருத்தோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறா, அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது ஆமாம் தெரியும் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற யாரும் இல்லை வள்ளியம்மா தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வீராவும் மாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற கண்மணின்னு கேட்கும்போது, ஆமாம் அவள் வந்து அவங்க அப்பாவுக்கு நாளைக்கு நினைவு நாளா, அதனால நாளைக்கு வந்து வள்ளியம்மாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லி அவள் என்கிட்டயே சொல்லிட்டு போகிறா, இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நான்ட்டே இருந்தேன், ஆனால் வந்து எனக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படலை, இந்த விஜய் கூடயே இருந்தனால என்னால் சொல்ல முடியல, நம்ம எப்படியாவது வள்ளியம்மாவை காப்பாற்றணும், அவள் என்ன பண்ண போகிறாளோ தெரியல அப்படிங்கவும் இது கேட்டதுமே வீராவும் மாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, இவளோட ஆட்டத்துக்கு அளவே இல்லாமல் ஆகிட்டு போகுது, ஆனால் இவளை பற்றி சொன்னக்கி யாரும் நம்ப மாட்டாங்களே, அதனால தான் நம்மளால் இன்னும் பண்ண முடியாமல் இருக்குது, அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகக்கூடாது, அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவளை அதோட அவ்வளோதான், நானே அவளுடைய கதையை முடிச்சிருவேன், அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கும்போது, எங்கள் பாரு மாறா இப்போ ஆவேசப்படக்கூடிய நேரம் கிடையாது, எப்படியாவது வள்ளியம்மாவை காப்பாற்றணும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அதுதானே ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே மாறனும் வீராவும் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வந்து மாறன்கிட்டையும் வீராக்கிட்டையும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனும் வீராவும் வந்து வள்ளியவே பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன 2 பேரும் இன்னைக்கு கடைக்கு நாள் போயிட்டு வந்திருக்கிறீங்க, ஏதாவது வசூலாச்சா, எவ்வளோ வசூலாச்சுன்னு சொல்லி கேட்கலான்ட்டு வந்தாக்கி நீங்கள் 2 பேரும் என்னையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க வள்ளி.